பிரதான தொழிலா விவசாயம் இருந்த அந்த காலத்துல அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி போகி ஏன் கொண்டாடுறோம்னு சொல்லலையே. முல்லை நிலத்துல இருக்கிற மக்கள் பிடிச்சு கொடுக்கிற மாட்டை தான் மருதம் நிலத்துல இருந்த மக்கள் ஜல்லிக்கட்டு ஏன் வந்துச்சுங்கிறத பார்ப்போம். வாழ்றவங்களுக்கு வேட்டையாடுறதுதான் முக்கியமான தொழில். சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு தனித்தனியா பொங்கல் கொண்டாடுறோமே, அது ஏன்? ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எப்படி எதுக்காக வந்தது? இந்த சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு இந்த எல்லா பொங்கலும் கொண்டாடுறதுக்கு தனித்தனியா ஒரு காரணம் இருந்தாலும் ஒரே ஒரு பொதுவான காரணமும் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை எப்போல இருந்து கொண்டாடப்படுதுன்னு சரியான காலகட்டத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து கொண்டாடியதுக்கான சான்று ஐங்குறுநூறு, புறநானூறு போன்ற பல சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அதுல அறுவடை திருநாள், தை நீராடல் போன்ற வார்த்தைகளால குறிப்பிடுறாங்க. இது அவங்க தை மாசத்தை உயர்வா கருதி கொண்டாடினதை குறிக்குது. பிரதான தொழிலா விவசாயம் இருந்த அந்த காலத்துல ஆடி மாசம் வாக்குல பயிரிட்டு அதுக்கப்புறம் உழைச்சு அதை அறுவடை செஞ்சு அதனுடைய பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கிற மாதமா தான் தை மாதம் இருந்தது. தங்களுடைய முக்கியமான தேவைகளையும் திருமணம் போன்ற விசேஷங்களையும் அவங்களுக்கு வரவு வர இந்த தை மாசத்துல தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. இதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பழமொழியே வந்துச்சு. இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை கொடுத்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமா தான் தை முதல் நாள் சூரிய பொங்கல் வைக்கிறாங்க. சூரிய பொங்கல் இதை குறிப்பிட்டு சொன்னா கூட ஆகாயத்தை பார்த்த மாதிரி நிலத்து மேல காற்றோட உதவியோட நெருப்பை மூட்டி தண்ணீரை சேர்த்து செய்யற இந்த பொங்கல் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம்னு ஐம்பூதங்களுக்கும் நன்றி செலுத்துற ஒரு வழிபாடாகவும் இயற்கையை கொண்டாடுற ஒரு பண்டிகையாகவும் தான் இருக்கு. அதே போல பொங்கல் கொண்டாடப்படுறதுக்கு சிவபெருமானை மையப்படுத்தியும் கிருஷ்ணரை மையப்படுத்தியும் சில புராண காரணங்களும் சொல்லப்படுது. 2வது நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். அது ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ஏன் வந்துச்சுங்கிறத பார்ப்போம். நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய நிலப்பகுதியை 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை அப்படின்னு. இதுல முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் அர்த்தம். முல்லை நிலத்துல வாழ்றவங்களுக்கு வேட்டையாடுறது தான் முக்கியமான தொழில். இதுவே மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். இதுல விவசாய நிலங்கள் மத்தியில தான் மக்கள் வாழ்ந்தாங்க. முல்லை நிலத்துல இருக்கிற மக்கள் பிடிச்சு கொடுக்கிற மாட்டை தான் மருதம் நிலத்துல இருந்த மக்கள் வாங்கி விவசாயம் செஞ்சாங்களாம். இதுல 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்னு, ஏற்கனவே முல்லை நிலத்துல மாடு பிடிக்கிற தொழிலை மையப்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இருந்திருக்கலாம். மருதம் நிலத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட மாட்டை வாங்கி பயனடைஞ்சதுனால அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் கௌரவப்படுத்துற விதமாகவும் மாடுபிடி திருவிழாவை நடத்திருக்கலாம். அல்லது இன்னொன்னு என்னன்னா, மருதம் நிலத்தை சேர்ந்தவங்களே முல்லை நிலத்தவங்களுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்த இந்த மாதிரி ஒரு மாடுபிடி விளையாட்டை உருவாக்கி இருக்கலாம். மாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு, இப்ப மாட்டுக்கு நன்றி சொல்லணுமே. இதுதான் தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுற மாட்டு பொங்கல். அவங்களுக்கு பால், உரம் எல்லாம் கொடுத்து நிலத்தை உழவு செய்ய உதவுன மாடுகளை குளிப்பாட்டி சுத்தம் செஞ்சு கொம்புகளுக்கு கலர் பூசி மாலை போட்டு கடவுளுக்கு படைச்ச பிரசாதங்களை கொடுப்பாங்க இந்த நாள்ல. இதுதான் மாட்டு பொங்கல் கொண்டாட காரணம். அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி போகி ஏன் கொண்டாடுறோம்னு சொல்லலையே. தமிழ் வருடத்தோட கடைசி நாளான அன்று பழைய தேவையில்லாத பொருட்களையும் எண்ணங்களையும் தீயிலிட்டு துன்பங்களை போக்கி நல்லதை வரவேற்கும் நாள் அப்படிங்கறதுனால போக்கி பண்டிகைன்னு பேர் வந்துச்சு. நாளடைவில் அதுவே மருவி போகி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சுட்டதா சொல்றாங்க. அதே நேரத்துல இந்திரனை வணங்குற ஒரு வழிபாடு தான் போகி பண்டிகை. போகத்துக்கு அதிபதியான இந்திரனுக்கு போகி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனாலதான் இந்த பேர் வந்ததுன்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. சரி, இப்ப காணும் பொங்கலுக்கு வருவோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு இந்த எல்லா பொங்கலும் கொண்டாடப்படுறதுக்கு ஒரு பொதுவான காரணம் இருக்குன்னு. அதை இப்ப காணும் பொங்கலோட சேர்த்து சொல்றேன். ஆடி மாதம் விதைக்கிறது அறுவடையாகி பலன் தர மாதம் தான் தை மாதம். அப்போ அந்த பலன் நமக்கு கிடைக்க காரணமா இருந்த சூரியன், பஞ்சபூதங்கள், கால்நடையை கொடுத்தவங்க, நம்மள வழிநடத்தின பெத்தவங்க, பெரியவங்கன்னு எல்லாத்துக்கும் நன்றி செய்யற ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. சூரிய பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் உற்றார் உறவினர்களுக்கு நன்றி சொல்லி அவங்களோட சந்தோஷத்தோட இருக்கிறது தான் காணும் பொங்கல். நீங்களும் மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.